வணக்கம். இது உங்கள் சாய் சஷ்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மணித்தக்காளி கீரை தோசை கடலைப்பருப்பு சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்பவும் ஹெல்தி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வீட்லேயே பறித்த மணத்தக்காளி கீரை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் சீரகம், ரெண்டும் நல்லா வறுபட்ட பிறகு 5 பல் பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் சேர்க்குறதாலும் சேர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. நான் கொஞ்சம் கீழே நல்லியும் சேர்த்து போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கசப்பாக இருக்காது. எல்லாமே வீட்டில் பறிச்சது தான், அதனால் நம்ம தைரியமாக சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இப்படி தான் இருக்கும் கீழே நல்லி. கீழே குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும். நான் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன். நம்ம போட்ட அளவோட கீரை நல்லா சுருங்கி வரணும். நம்ம அப்படியே அரிசி செய்ய போகிறதுனால நல்லா வதக்கிட்டே செய்யுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜாரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் நல்லா வறுபடணும். இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த எண்ணெயே போதும், எல்லாமே நம்ம இதிலே வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்க வேண்டாம். ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. பொன்னிறமாக ஆனதும் சின்ன துண்டு குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளியை சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. மிளகாவையும் இதிலே போட்டுக்கலாம். 2 வடை தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், கொஞ்சமாகவே நான் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையை 1 கொத்தளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம். அதில் நான் தண்ணி எதுவுமே ஊற்றல பாருங்கள், அப்படியே சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சட்னியை கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பாடு கூட நம்ம துவையலாக வச்சு சாப்பிட்லாம். 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலராக இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது திக்கான மாவு, இட்லி மாவுன்றதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது. நல்லா ஒரு தடவை கலந்துட்டு கொஞ்சமாக இந்த கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் நல்லா கலந்து சேர்த்துக்கிறேன். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். க்ரீன் தோசை சொல்லி ஏமாற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. தவா வச்சுக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு மாவு. இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள கீரை பொருள் அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது தோசையோட நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். நிறைய எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படாதீங்க. அப்புறம் நம்ம செஞ்சு பலனே இல்லாமல் போயிடும். லேசாக எண்ணெய் நானும் ஊற்றுனன்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு தோசையும் போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய கடலைப்பருப்பு சட்னியும் ரெடியாக இருக்குது. சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. கீரை கலந்தோன்னு தெரியவே தெரியாது. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.